ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட மைக்ரோ ஓவன் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட மெல்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணியை வந்து பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு நம்மளோட சாக்லேட்டையும் பட்டரையும் உள்ளே சேர்த்து சும்மா அப்படியே மிக்ஸ்அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை பவுடர் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன், அண்டு சுகரும் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் கூட குறைய 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் வந்து குறைச்சி இல்லை கூட்டி போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறிடாது. இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம், இல்லைனா அது வந்து பீட் ஆகிறது நம்மளுக்கு மெல்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ப்ரௌனி செஞ்ச உடனே சர்க்கரை வந்து அடியிலே தங்கிடும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு பிளெண்ட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ஈரம் இல்லாத நல்ல ஒரு பெரிய பவுலில் வந்து 2 முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த முட்டையை வந்து உடச்சி உள்ளே ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் உள்ளே சேர்த்து விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கில் வந்து நல்லா பீட் பண்ணி கொடுங்க. எனக்கு வந்து விஸ்கில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட பீட்டர் இருந்ததுனால நான் பீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ஸ்டார்டிங்கே பீட் பண்ணிங்கன்னா கேக் மாதிரி வந்துடும், ப்ரௌனி மாதிரி வராது. ஸோ ஸ்பீடு 1ல் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அதை வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து ஒரு மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வரும், எல்லாம் மர்ஜ் ஆகி. அந்த மாதிரி வந்தப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து தெரியும் இவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு, அதனால் நான் இப்படி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1 மினிட் வந்து பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக ஆகிடும். இதையும் வந்து ஸ்பீடு 1லேயே வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து இது நல்ல ஷைனிங்காக பளபளன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து அடையாளம். இப்போ வந்துட்டு இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த பிளெண்டருக்கு வந்து வேலை இல்லை, இந்த பிளெண்டிங் பண்ணுற வேலையெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த பிளெண்டரை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்படி தான் ஒரு மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கணும். இந்த கேப்பில் வந்து நான் வந்து என்னோடய ஓவனை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து 2 சைடுமே ஹீட் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன், அண்டு 10 மினிட்ஸுக்கு வந்து டைம் செட் பண்ணி ப்ரீ ஹீட் வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து 90 கிராம்ஸ் ஆஃப் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட். இந்த மெத்தடில் தான் வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து போட்டு கலக்குன்னுலாம் கலக்கக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் வந்து முக்கியமாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு முடித்ததும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம ஒரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பட்டர் ஷீட் வந்து இப்போதைக்கு இல்லை, இதுக்காக வாங்க முடியாது. ஸோ நான் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து மைதாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். அதை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த மிக்சரை வந்து ஊற்றுறேன். எனக்கு வந்து அந்த பேன் மட்டும் பத்தாது, என்கிட்ட பெரிய பேன் கிடையாது ப்ரௌனிக்கு. ஸோ அதனால் நான் வந்து மஃபின்ஸ் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஓவனில் வச்சுட்டு டைமர் வந்து 40 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் வந்து ஓவனை வந்து 40 மினிட்ஸில் வந்து டைமர் செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக வந்து ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரிங்கிள் டாப்போடு சூப்பராக வந்திருக்கு என்னோடய ப்ரௌனி. இந்த மாதிரி தான் வரணும், அப்போ தான் வந்து ப்ரௌனின்னே அர்த்தம், இல்லைன்னா வந்து அது கேக் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ஆறலை, கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து ஆறிடுச்சு. அதுக்குள்ளேயே நான் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் இருக்கும் ப்ரௌனி வந்து ஆறினப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி. இது வந்து ஒரு பக்காவான மெஷர்மெண்ட்டு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அண்டு மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை அண்ட் டேக் கேர்.